என்ன விஜய் நீயே அடிச்சு விடுறியாச்சி? எப்பா டேய் டேய் ஒரு தடவை ஜூம் பண்ணுடா முருகா. எங்க இன்னொரு தடவை செய்ய கூடாது. தள்ளிடாங்கிட்ட அது தோல் கட்டு. ஒரு தடவை செய்வே இல்ல நான் பொண்டாட்டி அடிப்பா. பொண்டாட்டி இருக்காடா? டேய் உனக்கு பொண்டாட்டி வேற இருக்கா? அத்தை உன்னை பாட்டு ஏக்கடிப்பா. உருளைக்கிழங்கு செல்ல கொட்டை எங்க போச்சு? விஜய்க்கு இத்த தண்டி போச்சு. போட்டு அடிக்கிற பத்தியா தப்புடுதா சக்காலத்தி மலை. ஏன்னா எத்தனை படம் பார்த்திருக்கேன். இது பொம்பளை செய்த இது எந்த நாட்டு படம்? இதன் பருத்தி காட்டு படம் போட மாட்டேன். ஆனா நம்மளுக்கு ஒரு தடவை செய்ய சொல்லுங்களேன். தம்பி நீ செய்ய முடியாது விரதம். உங்களுக்கு நான் மாமா வேலை ஆக்கும் பாரு. நான் எப்படி வாத்தியாரா இருப்பேன் பாரு. அடே அடே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. புடிச்சிட்டு இதோ உங்கள் மத்தியிலே கீழே குரங்கு சோறு கொண்டு போவதும் குரங்கா எங்க? இதோ அனிருத்து டான்ஸ். இல்ல நீ என்னடா ஓத பௌத்திர மாதிரியே வர்ற? ஏண்டா கப்பகால கண்டாடி பண்ணே கரெக்டா ஆடுனே. அண்ணே அனிருத் ஒரு பாட்டு பாட சொல்லுனே. வர்றா கடலக்குள்ள வரதுல வர்றா கை தட்டலாம். கம்மாக்கார ஓரத்தில கம்மாக்கார ஓரத்திலையா? நீ வேணாம்டா. ஏய் நான் பொம்பட்ட வீட்டுக்கு போடா. கம்மாக்கார ஏன் பாட்டு கடலக்குள்ள ராகமா கடலக்குள்ள ஓரத்தில கடலக்குள்ள ஓரத்தில இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன் செடிக்கு செடி நடுவேன். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு சீமான அர்த்தம் பண்ணுச்சோ. நாடகத்துக்கு கொஞ்சம் கேத்துக்கு கொஞ்சம் பேக்குதி. அடடே அனிருத்து ஸ்கூட் ஆடே. கடலக்குள்ள ஓர ஏக்கா இவன் பார்வனா அதனாலதான் பயப்படுறேன். அது நாட்டு வெடிகுண்டு. கீழே அங்க மேக்கப் என் பின்னாடி தான் நிக்கிறாப்ல அந்த ஆளு. அண்ணே அது என்ன முன்னாடி புடைச்சிக்கிட்டு இருக்கு? ஏய் உண்மையிலே கொட்டதானா அது? அண்ணே என்னடா இது முன்னாடி புடைச்சிக்கிட்டு இருக்கே? அட எப்படா ஆடுவீங்க? உண்மையிலே ஆபரேஷன் பண்ணேன். உண்மையிலே அது என்ன ஆபரேஷன்? எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி. இரணி ஆபரேஷனா? பெருசா இருக்கும். ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி அனுப்பிடுறேன். என்னமோ ஆடி புலந்தள்ளுற மாதிரிதான். வாடா முண்டை கப்பக்கால் முண்டை. டேய் பாட்டை பாடிட்டு ஆடு என் சிங்கம். டேய் மை ஸ்டூடெண்ட் மானத்தை காப்பாத்தணும். பாட்டு பாடு. ரோசா பூவா ஏதோ ஒண்ணு. ரோசா பூவா நீ அரளி பூ கூட பாடு. ரோசா பூ சின்ன ரோசா பூ ஐயா ஐயா வேற சொல்ல ரசாப்பு கண்ணாடி பேக்கையில என்னடா என்னை ஆசிட்ட வச்சு அடிச்சிருக்கியா? நிக்க வளர்ந்த வள்ளியம் கடலை கொள்ள ஓரத்துல காடப்பூரா ரெண்டு நிக்க காடப்பூரா கலந்தோரனே கலங்குதும்மா கலங்குதும்மா என் மனசு ஏ தந்தனத்தன நாடாம தந்தனத்தன. வீர முண்டா எப்ப ஆடுவ? தம்பி எதா இருந்தாலும் சொல்லி உனக்கு உன்னை பார்க்கும்போது பயப்படக்கூடாது. இந்த ஆளுக்கு பேசாம நம்பிராஜன் வேஷம் கொடுத்துரு. ஏக்கா பின்னி வாங்க ஆட்டத்தை பாருக்கா. ஆமா பின்ன போறா தந்தானத்தன நானா. முண்டை ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணது முண்டை. ஆம்பளைங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க பாரு காமவெறி பிடிச்சவங்க. அண்ணே நீங்க ஆடுங்க பெரியப்பா. கர்ணக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கேரட்டு கூடாது சேர்ந்து போச்சு. ஏய் டாமி டாமி உள்ள பிஸ்கட் சாப்பிடு ஓடு. அப்பா மேய் கிண்டி வச்சுக்க பள்ளிக்கூடம் போங்க போங்க. சிறகாம் பாத்தி கட்டி தம்பி நீ வீட்டுக்கு போடா. எதுக்கு எடுத்தாலும் நீர்மால் அடியா அடிக்கிறேன். செடிக்கு செடி
அவன் பேர் என்னப்பா? பெரிய கையகன் திருமேனியா? மெம்மேனி பெரியப்பா, நீ கூட்டு வந்த ஆளு நல்லா சூம்புறான்டா. உனக்கு நீர்மலை அடி அடிக்கிறாங்க, ஓடிடு. செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பத்த மக என்ன பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தாலாமா பொண்ண பொண்ணு நடைய. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் வச்சு டிக்கிலோனா 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 டிக்கிலோனா. என்னடா இது? பணம் கடவுளே, நீ மிதிச்சேல, அது வீங்கிருச்சு. இதுக்கு பேர் தான் கால் பௌத்திரம். ஏனே அத்தை தண்டியா இருக்கு ஆத்தி சி. உள்ள ஒரு காலிங் பல் இருக்கு. யாருதுன்னு சட்டையை கழட்டுறா. நீனு ஒரு புருஷனோட பிறந்தவன். என்ன புருஷனோட பிறந்தோ புருஷனோட பிறந்தோ? இங்க வாடா. தம்பி ஆடுப்பா, போடுறா. சட்டையை கழட்ட சொல்லுங்கப்பா. கலட்டு இளவட்ட கல்ல காமி. உனக்கு எந்திரிக்காத வயசு இருக்கு, எந்திரி. மாப்பிள்ள ஆனந்த், வாத்தியார் முன்னாடி இப்பெல்லாம் பண்ணலாமாடா? இது ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு இவங்களுக்கு. பாருங்கப்பா அந்த பொருள் காட்சி எல்லாம். என்னடா அது? நாளைல இருந்து கதவாளி கூட்டுல போட்டு வரணும். இப்ப ஆடு, அது பாட்டுக்கு ஆடும். அது கரையாந்தேன் திங்க. ஒரு பக்கம் ஒண்ணு எங்கடா போட்ட? ஆனா அதை கூட நோட் பண்றேன் பாரு. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி. அண்ணே அனிருத் நல்லா வாம பண்ணலண்ணே. வாட்டு மிஸ்டர் அலுமார் முண்டை என்ன பண்ண? விஜி, நான் செவனேன்னு தான் நின்னேன். என்ன வேணாலும் பண்ண, நீ சொன்ன மாதிரி காமிச்சிட்டு இருந்தேன். இல்ல மாடு பெருமாடுனால பயப்படுறேன். இருதல முனி சிறு மாடனா ஏறி கிழிச்சிருவாப்லையா? அங்க பாரு, இது ஒரு கீரை முண்டை. விஜி மயன் உன் மயனை சொல்லி. அம்மா அம்மா பசிக்குதும்மா. ஐயோ, உனக்கு பால் கொடுத்தா கொத்தோட புடுங்கிடுவோம். போய் ஏய். தொலைக்கிட்டு. ஆஹா, நீங்க கொடுக்க வேணாம். என் தம்பிக்கு நானே கொடுத்துக்குருவேன். நீ எப்படி கொடுப்ப? ஏன்னா ஆசைப்பட்டு கட்டியான். அது கொடுக்கலாம், பெரிய பாவம். குனிஞ்சு ரப்பர் கடிக்காம குடிப்பா. முண்டை அது லப்பரு கிடையாது, அரிப்பூச்சி. அட சட்டை அழைக்கலாம். பொழந்து ஓச்சு. பலகாப்பு போட்டவன் போல பிள்ளை ஊத்திட்டு வந்துடும். கவன காலத்துல முறையில் ஆடுறான் பாரு. டேய் டவுசர் கழட்டு மாமா. தவக்கலைக்கு பிறந்தவனே ஒழுங்கா ஆடுறா. அதையும் கலட்டுறா. மச்சான் பப்புள் மச்சான், தூக்குங்க மச்சான். அந்தானி முண்டை குலக்கசல போலீஸ் சொல்லி கொடுத்துருவேன். போறாங்கிட்டு குருவா சிஷ்ய பிள்ளையா குழந்தைகிட்டு இதுல வந்து ஆட வரான். கொலக்கேஸ்ல உள்ள போவானா? வெந்தனால வெதலை சமக்க முடியாம தூக்கிட்டு இருக்கேன். என்ன காணி மாமா, தூக்குங்க மாமா. கபடி 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 கபடி. அவன் முத காலை தூக்கிட்டான், அப்புறமேல மியூசிக் போட்டுக்குங்க. அவனால தூக்கவே முடியலையா? ஆஞ்சி பூஞ்சி சஞ்சலக்கா ஆஞ்சி கபடி 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 கபடி. நீ காசு எடுத்து விளையாட்டுல பசேரி போ. போடா, நீ கொடுங்க, உங்களை போய் வேலை கூப்பிடு கூப்பிடு. என்ன சொல்லிட்டு போனா? கொடுக்குற உங்களை புடிச்சு எத்தனை தடவை நடத்துவோ? இருக்கு. ஏய், அப்படி சொல்லல. ஏய், டேய், நான் இந்த கொட்டை மறுபடியும் அப்படி காண வேணாமா? நீ வேணுங்க தூக்கு தூக்குன்றா, நான் கோழி வைக்க முடியும். என்னடா என்னடா அப்படி சொல்ல வர? அப்படி ஒண்ணு. என்ன இருக்கா இல்ல ஏய் வாத்தியார். டேய் வாத்தியார்ரா. வாத்தியார்ரா செய்யக்கூடாது அப்படி. ஏச்சாரா எத்தனை தடவை தூக்கு தூக்குன்னுவியா? உங்க புருஷன் நடுக்க மாட்டானா? அதுக்கு சட்டையை பிடிக்கிறா. அவன் சட்டையை பிடிக்கிறாமாடா? என்னடா இப்ப என்ன சொல்ற? ஏய் பப்புல வேணாம்டா சொன்னா ஐயோ என்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வேணாம். அண்ணே கொஞ்ச நேரத்துல நிர்வாணமா நிப்பாட்டிடுவாங்க போலயே. ஐயோ, வளர்த்த கடா மாறுல பாயுது பாரு. ஏய் போறே, என்னடா சொல்றப்பா? ஏன்டா ஏய் என்ன நம்மள போறியா? என்னங்கடா அது? ஏய் ஒரு வாத்தியாருக்கு மரியாதை விடுறா. நானே இது வரைக்கும் பேசினது இல்லடா. சொந்த மாமன்டா. மாமனாவது புளுத்தியாவது. ஏய்
இருங்கடா டே. இல்லை எனக்கு அதெல்லாம் வலிக்கல. என்ன இந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஒரு உயரம் வேணாமா? நான் வந்து ஒரு சேரை போட்டுக்கிறேன். தம்பி வாங்க தங்கம் நல்லா இருக்கு தம்பி. நீ வாப்பா. 3 பேர் கையை வைங்கப்பா. இவ்வளோ ரோசை போடுறீங்களப்பா. நீ கொடுக்குற 300 ரூபாய்க்கு யாரை பிடிச்சி வச்சும்ப? அது மாத்திரை கண்ட்ரோல். வளர்த்து விடுனா நான் என்ன பிடிச்சி கிரீஸா போட முடியும். இருங்கடா. அண்ணன் தம்பியெல்லாம் நியாயத்தை சொல்லுங்க. என்னையை பொறுத்தளவு நான் ஒரு ஆளே நாடகத்தை கொண்டு போயிடுவேன். ஏன்னா இத்தனை வருஷமா எம்கேஆர்ன்ற ஒருத்தனால தான் இத்தனை சொந்தங்களை பெற்றேன். அதுக்கப்புறம் இவங்கள மாதிரி ஒரு 3 பேர் யார் வேணா வரலாம். தான் சாப்பிட்ற சாப்பாட்டிலே பாதியை பகிர்ந்து சாப்பிடுங்கடான்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் நீங்கள் இருக்கீங்க. அதில் நான் ஒரு ஆள். எனக்கு கொடுக்குற கிராம காசில் இவங்களுக்கு கொடுக்குறோம். இவங்க குடும்பம் நல்லா இருக்கு. அவ்வளோ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொடுக்குற 300 ரூபா ஓவாக்கி எத்தனை இல்லை அப்போ நாளையிலேருந்து நீங்கள் 3 பேரும் என் கூட நாடகத்துக்கு வர வேணாம். எங்கே விளாத்திக்குளம் பஸ் ஸ்டாண்டில் கெதிச்ச இலவட்டமாக வருவாங்க. அவங்கள விடிய விடிய மண்டி ஓட்டு நீங்கள் சுவஞ்சாலும் 150 ரூபா கொடுக்க மாட்டாங்கடா. சரி சீரழிஞ்சு வண்டி ஓட்டு சோஞ்சாத்தே 150 ரூபா கொடுக்க மாட்டாங்க. நின்றுக்கிட்டு சோஞ்சா 100 ரூபாய் கொடுப்பாங்களா? இருடா. எப்படி அதுலேயும் உங்கள் 2 பேர்த்துக்கு கூட எங்கனையாவது சல்லி அள்ளி போட்டாவது பொழைச்சிருவேன். இவன் கண்டாளி மணி 3 கல் உயரம் போச்சுன்னா 4வது கல்லை சாந்து சட்டை தூக்க முடியாதடா. கொத்தனார் இவன் ஆலப்புழாக்கு நினச்சி இவனை கட்டிடுவாங்க. தம்பி இந்த மேடையோடு அதை விட்டுறணும். ஓகே அப்புறம் ஓயாம தூக்குனா எனக்கு எந்திரிக்கணும்ல. தூக்குனா தானே வைக்க முடியும். சரி நாளைக்கு விபூதி ஓட்டு விடுறேன். வெள்ளிக்கிழமை வரட்டும். போங்கடா. வந்தேன் மறந்து போயிட்டாங்களா? அதியா எங்கே ஏடிஎம்க்கு வரேன். உண்மையாலுமே மிரண்ட வளர்த்து விட்டோன்னே இந்த கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்விடா கேட்ப? என்னங்க அடுப்பு கறி பிடிச்சிருக்கு? உன்ன மாதிரி ஆளு உன் மீச ஒட்டி தான்டா கீரை முட்டை. இங்க பாரு, அது அடுப்பு இல்லை சிலிண்டர். பத்த வச்சு கொளுத்தி விட்டு போங்கடா. சிலிண்டர்ல பர்னரை மாத்துங்க. என்னடா பிரச்சனை? இங்கே வாப்பு என் தங்க. அதுக்கு தான் சொந்தே அக்கா மயனன்றது. அவன் இவ்வளோ அறிவாக பேசுனதே இல்லை. நீ தானே போ. இதே அடி உனக்கு விழுந்துடும். ஐயப்பா. ஏய் தள்ளி விடுங்கடா மாவா தள்ளி விடுங்க. என்ன தள்ளுறவங்க அங்க வரைக்கும் வண்டி? இருடா, குளிர் காய போறாரு மாமா. நாங்க இருங்கடா. அவன் சைஸ்க்கு இதே தான்டா பார்க்கறான். முகத்தை பார்க்க மாட்டேங்கிறான். ஏ எனக்கு எட்டுறதை தானே பார்ப்பேன். கடவுளே. தாதா, ஏக்கா, இந்த பழம் எவ்வளவுக்கா? ஏ உட்கார் வளர்த்த கேளு. லூஸ். அது லீஸுக்கு விட்டுருக்கு. ஊர் காசு. விச்சி இரவு நேரத்தில் எங்கன்னு இருப்ப? வீட்டுலதான். அங்க நான் இருப்பேன்ல. ஏடா வாங்க இவர் தான் ஆள் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, நான் சாட்டு போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆமா சிவாஜி ட்ரிபிள் பட்டாசு ஒரு கடை தானே. ஏப்பா அந்த அலுமாரு என்னப்பா? இவன் ஆள் வந்தா சத்தம் போட்டுருவான். எப்படி? குரங்கு செத்துருச்சு. சிரிக்க முடியலடா. என்னடா சொன்ன? நல்ல பையன்தான். வார்த்தை மீறி சொன்னி சொல்றான். விஜி கையை இருக்குடா. கையை விட்டா வீசும்டா. சவுக்காய் போய் மாட்டிக்கிற வீசாதுடா. தம்பி இந்த வாகனம் இங்கே ஆக்க கூடாதுன்னு இருக்கேன். அதெல்லாம் பாலமேட்டில் வச்சுக்கிறேன். விஜி உனக்காக நான் பருத்தியா இருப்பேன். அந்த பருத்தியில நான் பட்டுன்னு வெடிச்சு பஞ்சா வருவேன். அந்த பஞ்ச பிடிச்சி தலைவாணி நான் செய்வேன். செஞ்சிட்டாலும் தகந்துறான். அலுமாரு நீ பருத்தியில எதா பார்ப்பா? நான் தலானில படுத்துக்கிருவேன். கடைசி கொடை உடைக்கிருவேன். ஆளுக்கு ஒன்னா சொல்லணும். நான் சொல்றேன்னு சொல்லிடுவீங்களாக்க? ஆமா சொல்லிடுவோம்ல. நான் உனக்கு பால் மாடா இருப்பேன். நான் அந்த மாட்டுல காம்ப பிடிச்சி இழுப்பேன். நான் அந்த பாலை குடிப்பேன். நான் கண்டு அவுத்து விடுவேன். முளைக்குச்சி முறிஞ்சிரும். கடைசி வரைக்கும் இவனுக்கு அவுத்து விடுற வேலைதான். கிரேட் தலைவா கிரேட்ரா. இந்த நேரத்துக்கு நான் போனேன், எனக்கு அவுத்து விட்டான். எனக்கு அடிச்சு விட்டான். ஏய் காமக்கா மார்ல தண்ணி அடிச்சு விட்டேன்.
இவன் சொல்றதுக்குள்ள நாடகம் முடிஞ்சிடும். எப்படி தெரியுமா? காதல். வெளியூர்லேருந்து வந்த என் அன்பு அண்ணன் தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவர் மூவரத்துக்கும் ஒரு கைது விட்டு கொடுக்கலாம். மூவருக்கும் அவ்வளோதான். பிறரை சிரிக்க வைப்பதற்காக அவர்கள் செய்தார்கள். அது எது நல்லதோ அதை எடுத்துக்கொள்ளும். தப்பா தவிர பேசிட்டாங்க, மன்னிச்சுக்கங்க. அவங்க பேசின பூரா தப்புத்தேன். இந்த அக்காவை நோங்கினது தப்புத்தி, அதே மன்னிச்சுக்கோங்க. உனக்கு மருமையே வேணாம். எப்போ உங்க பொண்ணை என்ன கட்டி தருவீங்க? ஆக்கர் போடணும். இங்க இரு, இங்க வாயேன். ஏய், இங்க பாரு, இதுதான் முகம். இங்க பார்த்து பேசு, இங்கேயே பார்த்து பேசுற. எனக்கு எட்ட மாட்டேங்க, சேர்த்துட்டு வாப்பா. ஏக்கா, அவன் ஏன் தெரியுமா அப்படி பார்க்குறேன்? அவனுக்கு மாறு நல்லா கண்ணு. வெளியூர்லேருந்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் இதே இடத்துல நான் ஒரு நடிகனாக இருந்து உங்களில் ஒருவனாக இருந்தால் இவ்வளோ இரவு நேரத்திலே நான் வந்திருப்பனா என்றால் அது நடக்காத செயல். உண்மையிலே உங்கள் எத்தனை பேர் பாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் வேலை இருக்கும். உங்கள் குடும்பத்தை நல்லா பாருங்கள். இரவில் 2 வீலர் ஓட்டு போகிற அண்ணன் தம்பிகள்லாம் மெதுவாக போயிட்டு வாங்க. நாடகம் பார்க்குற உறவுகள் அப்படியே அமர்ந்துருங்க. நன்றி. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, ஒரு சாவி எடுத்து ஒரு பைக்கை எடு. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவும் ஒன்று திறக்கின்றதா, பெண்மை புதிதாக பிறக்கின்றதா, ஆரே ஒன்றின் மேலே சிறப்புவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, முன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது. அடடாமுந்தான் சுகம், இதுவே என் வாழ்வின் முறையானது. முத்தம் கொடுத்தானே இது முத்து குழி தாயே, உறவுக்கு உயிர் தந்தானே. கட்டி பிடித்தா தொட்டு இழுத்தா, வெக்கம் என்ன சத்தம் போடுதா. என்னைத்தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீ தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா பெரு விலங்க எங்கும் வாழணும்.